திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கிங்காவானும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நமச்சிவாய வாழ்க. எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருள் குருநாதர் மாணிக்க வாசக பெருமாளுடைய பொன்னார் திருவடிகளையும் மற்றும் இங்கே வீட்டிற்கும் மற்றும் நமக்கு தோன்றா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் இங்கே வீட்டுடைய அடியாரோட திருவடிகளையும் எம்முடைய குருநாதர்களுடைய திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளாகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்து, நாம் பெற்ற புண்ணியம் யானேயோர் தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தேன் உள்புகுந்தான் உலகர் முன்னே வானாடார் கோவைக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்கின்ற அந்த ஒப்பற்ற வேத வார்த்தைக்கிணங்க நம்மளுடைய மணிவாச பெருமான் தவம் செய்தவருக்கே தான் சிவாய நமவென்று கிட்டும். அப்பட்ட தவம் செய்யாதவர்களுக்கு சிவாய நமவென்று வாய்க்காது. அப்பப்பட்ட தவத்தினூடாக நாம் சிவத்தை பெற்றிருக்கின்றோம். தவம் செய்யாமல் என்ன வராதுங்க? சிவம் வராது. தவம் இல்லாமல் நம்மளுக்கு சிவ வழிபாடோ சிவ பூஜையோ நம்மளுக்கு ஒருபோதும் வாய்க்காது. அப்போ தவத்தினூடாக தான் நம்மளுக்கு இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு நம்மளுக்கு கைகூடி. இப்போ நம்ம இந்த வகுப்புக்கு அடியாரெலாம் கலந்துருக்கிறோம் சொன்னால் இன்றைக்கி சிவ புண்ணியம் இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும், அந்த நிகழ்வில் நம்ம கலந்துக்க முடியும். அப்போ சிவ புண்ணியன்றது நம்ம ஈட்டாமல் என்ன பண்ண முடியாதுங்க, சிவத்தை ஒருபோதும் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்ட்டு அடியார்கள் எல்லாம் மனசில் ஞாபகம் வச்சிக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் வல்ல விநாயக பெருமானோட திருவடிகளை மீண்டும் ஒரு கணம் வணங்கி, நட்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற விநாயக பெருமானே, இந்த வகுப்பு தொடர்ந்து இயங்கி முடியும் மட்டிலே நம்மளுக்கு மாயினால் ஏற்படக்கூடிய எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வராத வண்ணம் விநாயகர் அருள் செய்ய வேண்டும் என்று விநாயகர் திருவடிகளையும், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும், எல்லாம் வல்ல அம்பிகையும் அரணும் நம்மளுக்கு வழிநடத்தி நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ஞான நாளாகிய இந்த புண்ணிய திருநாளினை இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை சுவாமி நமக்கு நல்கியதற்கு மீண்டும் ஒரு கணம் இறைவன திருவடிகளுக்கு நாம் அன்பு கலந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு வினை என்கின்ற கோட்பாட்டினை சிந்திக்க எமக்குள் ஆவல் இருந்திருக்கின்றது. வினைகள் என்று என்ன சொன்னால் என்ன என்று பார்த்தால், முதல்ல வினைன்னா நம்ம என்னன்னு பார்ப்போங்க. வினைன்னாலும் ஒன்று தான், கர்மா அப்படின்னு சொன்னாலும் வினை தான், நம்மளுடைய பிராரத்தம் நம்ம சொல்லுவோம் என்ன பிராப்தம் இருக்குதோ அப்படின்னாலும் வினை தான். அப்போது வினை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா செயல்னு அர்த்தம். நம்ம சென்டென்ஸில் பார்த்துருப்போம் வினை சொல் வேர்புன்னு பேர். வேர்புனாலே வினைன்னு அர்த்தம். ஒரு செயல், ஒரு வினைனா என்னங்க அர்த்தம்? செயல். செயலை மேற்கொள்ளும் பொழுது அது வினையாக போய் மாறுது. இப்போது நம்ம அடியாரெல்லாம் உட்காந்து நம்ம இறைவனை பற்றி சிந்திக்கிறோம். அப்போ இது என்னவா மாறுது? இதுவும் வினையாக தான் போகுது. இது வினையே இல்லையா? இதுவும் ஒரு வினை தான். எந்த செயலெல்லாம் நம்ம மேற்கொள்கின்றோமோ அந்த செயலெல்லாம் என்னங்க? வினை. அப்போது அந்த வினைன்னு எடுத்தோன்னு சொன்னால், அந்த வினையை இரண்டாக நம்ம முதல்ல அந்த மூளை அதை பாருங்க, காரிய வினை காரண வினை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிங்க. இப்போது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இப்போது ஒரு காரியம் உருவாகிறதுக்கு பார்த்தோன்னு சொன்னால் 3 காரணம் இன்றியமையாதது. ஒன்று முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம். இந்த 3 காரணம் இல்லாமல் ஒரு காரிய பொருள் உருவாகாது. அது அடியார் நல்லா நான் சிந்தையில் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நம்ம வினைன்னு பார்த்தோன்னு சொன்னால், இந்த காரண வினை அந்த ரெண்டுன்னு வச்சிங்க. ஒன்று நல்வினை, தீவினை. இந்த 2 வினையை அடி ஒட்டி தான்
நம்மளுக்கு எது உருவாகுதுன்னா காரியமாகிய 3 வினை வந்துடுது பாருங்க. ஒன்று பழவினை, அது பொதுவினை மற்றும் ஊழ்வினை. அதையே நம்ம சொல்லணும்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதத்தில் ஒன்று சஞ்சித கர்மா, ஒன்று பிராரத்த கர்மா, ஒன்று ஆகாமிய கர்மா. சஞ்சிதம்னு சொன்னால் பல பிறவியில் நம்ம நல்வினை தீவினை ஈட்டிக்கிறோம் பாருங்க. அந்த பல இதுதான் பாருங்கள், 2 காரண வினை 2 தான். ஒன்று நல்வினை தீவினை. இதை ஒட்டி தான் இது 3 வருது. காரிய வினை எது பாருங்கள், சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். அப்போது இந்த சஞ்சித வினைன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, பல பிறப்புகளில் நம்ம செய்த பல வினைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கிடங்கு தான் சஞ்சிதம். இன்றைக்கி சொல்கிறது என்றைக்குமே மறந்து உயிர் நம்ம சொந்த விஷயம் உயிரில் போய் பதிஞ்சு வச்சிங்க. இது வினை கோட்பாடு புரியாமல் சைவ சித்தாந்தம் கொஞ்சம் விலங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், இந்த வினை கோட்பாடுன்றது நம்ம இந்த வினையை வைத்து தான் நமக்கு பிறவி இருக்கிறது. அதான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் அப்புறம் அந்த புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்க சொல்கிற பாருங்க. அப்போது நம்மளுக்கு வினை காரண வினை 2, ஒன்று நல்வினை, ஒன்று தீவினை. அந்த 2 வினையினால் அடிப்படையாக அந்த 2 வினை அடிப்படையாக விட்டு தான் இது 3 பிறக்குது. எதுனா ஒன்று சஞ்சிதம், ஒன்று பிராரத்தம், ஒன்று ஆகாமியம். இதில் என்னென்னா இந்த சஞ்சித கருமானுக்குது பார்த்தீங்களா, அது நம்ம பல அதுக்கு பேர் தான் கருமையோன்னு பேர் பாருங்க. கருமையோன்னு பேர். பல பிறப்புகளில் நம்ம பல பிறவி எடுத்து நம்ம சேர்த்து வச்ச மொத்த மூட்டை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மான்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பழவினை. பழவினை இதை மறந்துடாதீங்க. அந்த சஞ்சித கர்மா கொட்டை அந்த ஐஃபன் போட்டு பழவினை, இது 2 ஒன்று தான். சஞ்சிதனாலும் பழவினைனாலும் ஒன்று தான். சுவாமி என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த பழவினையில் அப்படி கொஞ்சம் எடுத்து, இப்போது ஒரு வீட்டில் அரிசி வாங்கி வைக்கிறோமா இல்லையா, 25 கிலோ மூட்டை அரிசி வாங்கி வைக்கிறோம், மிளகாத்தூள் அரைச்சி வைக்கிறோம், மஞ்சள் பொடி புளி வாங்கி வைக்கிறோம், உப்பு வாங்கி வைக்கிறோம். இல்லை, அதாவது சுவையில் பார்த்திங்கன்னா அறுசுவை இல்லாமல் நம்மளுக்கு உணவு இறங்குதா? இல்லை, என்ன செஞ்சிட்டான் மண் மாதிரி இருக்குதுன்றோம். சுவை பாருங்கள், அறுசுவை உணவு என்னென்ன பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, அப்புறம் நம்ம இனிப்பு அப்படி சொல்கிற மாதிரி அறுசுவைகளும் நம்மளுக்கு இருக்குது உணவுகளில். அப்போது அந்த அறுசுவை உணவு உண்டி 4 சுவை 6 சொல்லுவாங்க. நம்ம சுவை பார்த்தோன்னா 6 இருக்கும், உண்டி 4. உண்டி நம்ம சாப்பிட்ற விதம் 4 விதத்தில் தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சாப்பிட முடியும் மக்களாக இருந்தால். என்னென்னா ஒன்று தின்றல், உண்ணல், பருகல், நக்கல்னு சொல்லுவார். இப்படிதான் இந்த உணவை 4 விதமாக தான் நம்ம சாப்பிட முடியும் இது அப்படின்னு தமிழ்லாம் சொல்லுது. அப்போது நம்ம அந்த சாப்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, அரிசி இருக்குது, இதெல்லாம் நம்ம வாங்கி விற்கிறோம். ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் போட்டுறது இல்லை. அந்த நாளைக்கு என்ன தேவையோ ஒரு ஆள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அரிசி 1 டம்ளர் போடுவோம். ஒரு 4 பேர் இருந்தால் ஒரு 3 டம்ளர் அடி போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அதுக்கேற்ற மாதிரி போடுறோம். ஆனால் எல்லாமே காலி ஆகிடுதாருங்கிட்ட இல்லை. அங்கே அரிசியும் இருப்பு இருக்குது, மிளகாத்தூளும் இருப்பு இருக்குது, நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளலான்னு கொஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்க. அதுதான் சஞ்சித கர்மம். அந்த அரிசி புளி உப்பு மாதிரி இருக்குது பாருங்க, அது சஞ்சித கர்மம். சரியா? பிராரத்த கர்மான என்ன அப்படின்னா அதுதான் நம்ம அனுபவிக்கிற பாருங்க. அது இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய வினை, இது நம்ம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வினை. அதான் இப்போ சஞ்சிதான்றது பழவினை, நம்ம அனுபவிக்கிறது கூட நுகர்வினைன்னு பேர். இப்போ நம்ம அனுபவித்து கொண்டு பாருங்க, இந்த வினைக்கு பேர் என்னங்க, நுகர்வினை. அப்போ நுகர்வினை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற வினை. இது எதுனா 1 டம்ளர் போட்டு நம்ம சாப்பிடுவோம், ஆள் இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த சாப்பிட்றது தான் பிராரத்த வினை. கொஞ்சமாக அனுபவிச்சுருந்துக்கிறோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாதம் அரிசி தெரியாமல் போட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த சாப்பாடை முழுசாக சாப்பிடாம
மேலும் மேலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேஸ்ட் ஆக்கி எடுத்துன்னு போய் நம்ம ஒரு குப்பையில் கொட்டுறோம்னு வச்சுங்க, அந்த உணவு வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த உணவு தான் ஆகாமிய கர்மாவை உருவாயிடும். இது உங்களுக்கு விளக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியது. அப்போ அந்த வினை தான் பார்த்திங்கன்னா ஆகாமிய வினையாக மாறிடும். ஆகாமியம்னா வருவினை அல்லது பழவினையாக போய் சேர்ந்துடும். படியா பெருமக்களே, அப்போ பழவினைன்னு ஒரு வினை இருக்குது, அது சஞ்சிதம். அப்போ இறைவன் பாருங்க, இந்த 2 வினை எப்படியா நம்ம ஈட்டுறோன்னா அதுதான் நல்வினை ஒன்று தீவினை. நம்ம எது செய்தாலும் இது 2த்தில் அடங்கின்னு பாருங்க. ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா நல்வினை, அது ஒரு குடும்பத்தை வாழ வச்சா நல்வினை, அதே குடும்பத்தை கெடுத்தா தீவினை. அப்போ நல்வினையும் தீவினையும் செய்யாமல் நாள் ஒன்று கிடையாது. சதா நம்ம வினையை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த வினை எதை அடிப்படையாக ஒட்டி வருதுன்னு சொன்னால், நம்ம சுவாமி இந்த நம்ம பிறவி வைக்கும் போது பல ஜென்மாக்களில் நம்ம ஈட்டி வச்சோம் பாருங்க வினை, அந்த சஞ்சித வினையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு பிறவியை கொடுக்குறார். அதுதான் அந்த 1 டம்ளர் அரிசி போட்டு கொடுக்குற மாதிரி. இன்னமும் நம்ம வினை தீர்ந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன், அந்த அரிசி எப்படி அந்த கடங்கில் இருக்கிற மாதிரி பல பிறப்பில் சேர்த்து வச்ச வினையெல்லாம் இன்னமும் சஞ்சிதம் இருக்குது. இப்பிறப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்க முடியுமோ அந்த அளவு சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்போது சாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு என் அக்கௌண்ட்டில் நான் பல பிறப்பில் சேர்த்து வச்சு ஒரு 1 கோடி ரூபாய் அளவுக்கு வினை இருக்குது. சாமி என்ன பண்ணிக்கிறாரு, யுவனேசு இந்த பிறப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ போகிறாரு அப்படின்றதுக்காக சாமி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறாரு பாருங்க. இதுதான் பிராரத்தம். இங்கே வந்தால் என்ன நான் பண்ணுறேன், அந்த 10 லட்சத்தை கழிப்பதற்கு பதிலாக அடடா பணம் நம்மளுக்கு கழிந்து போய்கிடுறதே, அந்த பணம் சேர்க்கணுமே என் முயற்சியை போட்டு நான் சேர்க்குறேன் பாருங்க, அந்த 10 லட்சம் 50 லட்சமாக மாறி போயிடுது. இது ஆகாமியம் மாறுது, ஆகாமியம் மீண்டும் சஞ்சிதமாக மாறுது, சஞ்சிதம் மீண்டும் பிராரத்தமாக மாறி பிறவி சுழற்சி நடந்து கொண்டே இருக்குது. அதனால தான் இன்னமும் நம்மளுக்கு முக்தின்றது வாய்க்கவே இல்லை. இது எவ்வளோ ஐயானா எண்ணி கொள்ள முடியாத அளவுக்கு வினைப்பதிவுகள் இருக்குது. ஒரு ஆசை வச்சிட்டோன்னு சொன்னால் அது ஒரு வித்தாக மாறும். அந்த வித்து முளைந்து எழும். எது? பிறப்பு மூலயமா முளைந்து எழும். அப்போ வினை தான். அப்போ பாருங்கள், அந்த பழவினை அந்த நம்மளுடைய பழவினை, புதுவினை மற்றும் ஊழ்வினை. ஊழ்வினைன்னு சொன்னால் ஆகாமியம். அப்போது அதோட ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நம்மளுடைய சிலப்பதிகாரம் படிச்சோன்னா இந்த ஒரு 3 சொல்லுவாங்க. அரசியல் பிழைத்தோருக்கும் அரங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உவத்து வந்து ஊட்டும். அந்த ஊழ்வினைன்னு சொல்கிறோன்னா நம்மளுடைய வினை நாம் அதை அனுபவித்தே கழிக்கும். இன்றைக்கி இங்கே வரணுன்றது என்ன? வினை இருந்தால் தான் இங்கே என்ன பண்ண முடியுதுங்க, நீங்கள் வர முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வர முடியாது. இது ஏதோ சிந்திப்போம், இந்த மாதிரி வகுப்பில் வந்து கலந்துக்க முடியாது. பார்த்துங்க, அப்போது அந்த அந்த தீவினை நல்வினை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தீவினை நல்வினையை நம்ம எப்படி மேற்கொள்கிறோன்னா, அந்த வினையை மனம், வாக்கு, காயங்களினாலே நம்ம உருவாக்குறோம். அதை ஐயா கேட்டார் பாருங்க. இது நம்ம எதை மூலியமாக அந்த வினையை செய்கிறோம் அப்படின்னா 3 மூலியமாக செய்கிறோம். ஒன்று மனதால், வாக்கால், உடலால். அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு, உடம்பு எடுக்கும்போது தான் வினையும் கழியுது, உடம்பை எடுக்கும் போது தான் வினையும் கூட்டிக்கிறோம். உயிருக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஏதோ வினை தொகுதியெலாம், ஆனால் அது உயிர் தான் வச்சுட்டு இருக்குது. உடம்புனால சம்பாதிச்சது எங்கே போவோம்? அப்பா சொத்து பையனுக்கு தானே வரணும். அப்பா தான் சொத்து சம்பாதிச்சாருன்னு பையனுக்கு கொடுக்காம போக முடியுமா? அந்த அப்பா சொத்து தான் நம்ம இந்த உடம்பால் சொத்துக்கு. அந்த உயிர் தான் பையன். அப்பா சொத்து பையனுக்கு வரா மாதிரி உடம்பு சேர்க்குற வினையெல்லாம் உயிர் அனுபவித்து தான் ஆகணும். அதனால தான் பாருங்கள், இளம் வயதிலே இந்த ஆன்மீக புரிதல் வந்தால் சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து செய்வோமா இல்லையா, எவ்வளோ கவனமாக செய்வோம். அடடா வினை வந்துட போகுதோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும்.
நம்ம பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அப்போது அந்த நல்வினை தீவினையை 3 புலன்கள் மூலமாக நம்ம ஈட்டிக்கிறோம். ஒன்று மனம், ஒன்று வாக்கு, ஒன்று காயம். மனம்னு சொன்னால் தெரியும் மனது, வாக்குனா நம்மளுடைய வாய், நம்ம சொல் மூலியமாக வினை ஈட்டிக்கொள்கிறோம். ஒன்று காயம்னா உடம்பு ரீதியாக வினை ஈட்டிக்கொள்கிறோம். அதில் பாருங்கள், மனதின் மூலியமாக ஈட்டிக்கொள்ளக்கூடிய வினையை 3ஆக பிரிக்கிறாங்க பாருங்கள். அந்த மனதின் மூலியமாக ஈட்டிக்கொள்ளக்கூடிய வினை 3. ஒன்று வெகுதல், வெகுளுதல், மயக்கம். இது 3 மனதின் மூலியமாக ஈட்டிக்கொள்ளக்கூடிய வினை. வெகுதல் அப்படின்னு சொன்னால், இது அடியே நான் யூடியூப்பில் அப்போ பேசியிருக்கிறேன். நான் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாருங்கள், அது அந்த வினை கோட்பாடை பாருங்கள், நல்ல ஒரு வாட்டி. அந்த வெகுதல் அப்படின்னா மனதுக்குள்ளேயே வெகுண்டு போகுது. சில குடும்பத்தை பாருங்கள், அப்படியே பொறுக்க முடியாமை பொறாமை. ஒருத்தவங்க வாழறத பார்த்தாலே ஒருத்தவங்க வயிறு எப்படி எரியுது பாருங்க. அடடா இப்படி யூனியர்ஸுக்கு எப்படி அவர் மட்டும் இதெல்லாம் படி அப்படின்னு ஒரு தானாக வந்துடும். அந்த பொறாமல் இருக்குதா இல்லையா, இவங்க பையன் எப்படி இப்படி பையன் அவ்வளோ ஒழுக்கமாக ஒருத்தர் நல்லா இருந்துட்டாலே பிடிக்காது சில பேர். அப்போ அந்த பொறுக்க முடியாமை = பொறாமை. அப்போது அதான் வெகுதல். மனசுக்குள்ளவே பாருங்க, சில பேர் நல்லா அப்படியே நல்லாருமான நல்ல குடும்பம் மனசுக்குள்ளவே பாருங்க வெகுண்டு போதல், அதான் அந்த வெகுளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்கம், ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ பார்த்து மயங்கி போட்டால் முறையற்ற பால் கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது மூலியமாகவும் வினை வருது. எப்படின்னா, இப்போ அடியனுக்கிறேன், எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஆசை வரதில் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆணாக இருந்தால் அது ஒரு இயல்பு தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு என்ன பார்த்தா வருவதும் ஒரு இயல்பு தான். ஏன்னா இது நம்ம சயின்ஸு படி நம்ம சிந்திக்கிறோம், இது நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணும் பார்க்கறது தவறு இல்லை. முறையற்ற பால் கவர்ச்சி எங்கே அது மயக்கம் வருதுன்னு சொன்னால், தொடர்பே இல்லாத ஒரு தலைப்பட்சமான காம விருத்தம் பாருங்க, சம்மந்தமே இல்லாத வயசில் விற்கிறது. இவருக்கு பார்த்தா 20 இருக்கும், அவருக்கு வைக்கிற காமம் பார்த்தா 40 வயது பெண் மேலே வைப்பார். இல்லை 40 வயது பெண் 20 வயதான முறையற்ற பால் கவர்ச்சி. இது 2 விதத்துலேயே சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். இன்னொன்று ஒரு ஆணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பெண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் புணர்வது கூட முறையற்ற பால் கவர்ச்சின்னு சொல்கிறார்கள் நம்மளுடைய ஆன்மீகத்தில். அப்போ ஆன்மீகத்தில் சொல்கிறாரு. அப்போ இதுக்கு பாருங்கள், இது மயக்கம். நான் சொல்ல நீங்கள் அடுத்த வாட்டி இந்த சைவ சிந்தனைக்குள்ள நோட்டு கூட வச்சிங்க, எழுதி தவறு இல்லை. ஏன்னா சிந்தியில் டக்குன்னு வச்சுக்கும்போது எழுதி வச்சிங்க. மனம்னு சொன்னேன், மனம் 3 செய்து, ஒன்று வெகுதல், மயக்கம், வெகுளுதல். வெகுதல் வேறு. வெகுதல் என்பது பொறாமை. வெகுளுதல் அப்புறம் என்பது மனசுக்குள்ளவே புழுங்கிறது. சில பேர் நல்லா இருந்தால் பாருங்க, நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஐயோ கடவுளேன்ற மாதிரி வெகுந்து போது மனம். ஐயோ எப்படி தான் இவங்க எப்படி நல்லா நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம், பணமே சரமதி எப்படி தான் இருக்கிறாங்களோன்ட்டு நம்மளுக்குள்ளே வெகுந்து போகுது பாருங்கள் மனம். அது மூலியமாக தீவினை நம்ம சேர்ந்துடும். இது வெகுளுதல். அப்போ மனசு மூலியமாக இந்த 3 வினை ஈட்டுறோம். ஒன்று மீண்டும் சொல்கிற பாருங்க, மனம் மூலியமாக நம்ம ஈட்டுற வினை 3. ஒன்று மயக்கம், வெகுதல், வெகுளுதல், மறந்துடாதீங்க. அடுத்தது எது மூலியமாக ஈட்டுறோம், அதாவது இது சார்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். நல்வினை தீவினை அப்படியே இப்படி போட்டிங்கன்னா அதை 3ஆக போட்டுக்கணும். ஒன்று மனம், ஒன்று வாக்கு, ஒன்று காயம். மனதுலேருந்து வர்றது இந்த 3. எது பார்த்திங்கன்னா மயக்கம், வெகுதல், வெகுளுதல். சரி, வாய் மூலியமாக என்னென்ன பண்ணிக்கிறோன்னு பாருங்க. பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனில் கூறல். இது 4 நம்மளுக்கு வாய் மூலியமாக வரக்கூடிய நல்வினை தீவினை. 2மே வரும். இப்போ சுவாமியை பற்றி அடியேன் பேசி கொண்டு இருக்கிறேன், இது மூலிமா எனக்கு என்ன வரப்போகுது, நல்வினை. நான் சும்மா உட்காந்து சரசமாக நானா அந்த பொண்ணு எங்கே போச்சு, இந்த இவர் எங்கே போச்சு, இந்த பொண்ணு எங்கே போச்சு, இது என்னது தீவினை, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பாருங்க நம்மளுக்கு வினை இட்டுது. ஒன்று பொய் சொல்லுதல். ஒன்று பண்ணிட்டு நான் இல்லவே இல்லைன்னு சாதிப்பான், அது மூலிமா திணை வந்துடும், அது பொய். ஒன்று புறங்கூறல். இது இவனே செய்யா மாதிரி யாரும் இல்லைன்னுவாங்க, போயிட்ட உடனே அவன் ஒத்துட்டு போய்ங்க அதுக்கு பேர் என்னதுங்க புறங்கூறல்.
ஒரு ஆள் போயிட்டு உடனே நம்ம அவங்கள பற்றி இருக்கிறதையும் நல்லதாக பேசுவோம். அதை சொல்கிறாங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு. வள்ளலார் போயிட்டு கந்த கோட்டத்தில் இப்போ பாரிஸில் இருக்காங்க. ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். அப்புறம் அர்த்தம் சொல்கிறார் பாருங்க, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உறவு கலவாமை. வள்ளலாறு அந்த வழியில் போயிருந்தார். ஒரு பாடம் எடுத்திருந்தார் ஒருத்தர். என்ன தம்பி எடுத்திருந்தாரு? பொய் அவர் சொன்னார், மாதாவை வைய வேண்டாம், பொய் பேச வேண்டாம், இறைவனை வணங்காமல் இருக்க வேண்டாம். அவனே ஒரு பார்த்தார், ஏன் வேண்டான்றீங்க? வேண்டான்றது கூட ஒரு எதிர்வினை தானே, வேணும்னு சொல்லு. அப்போ நம்மளுக்கு நேர்மறை எண்ணமாக, வேண்டான்றது எதிர்வினை, வேண்டுன்றது நேர்மறையான எண்ணம். அப்போ எதிர்வினை வேறு, நேர்வினை வேறு. அப்புறம் அப்போ பாருங்க, அப்போ எப்படிலாம் சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இது போய் இவர் வேண்டாம் சொல்ல வேண்டும்னு பாடுறாரு பாருங்க. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். சரி, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும். சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க பாருங்க. ஒரு டைம் நம்ம எதிர்த்து உட்காந்துருந்தா அப்படியே பலாப்பழம் மாதிரி பேசுவோம், ஒய்யா பேசுவாங்க. என்னம்மா நீங்கள் இல்லைன்னா எனக்கு காரியமானுவான். காரியம் முடிஞ்ச உடனே நம்ம எங்கே இருக்கிறோன்னு கூட நம்ப மாட்டாங்க. அப்போ அதான் உறவு. அதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பா. அதான் சொல்கிறா பாருங்க, புறங்கூறல். பொய் புறங்கூறல், கடுஞ்சொல். ஐயா இந்த அட்ரஸ் எங்கே அங்கே போ கல். சில பேர் பாருங்க கத்தியே பேசுவான், அவன் வாயில் பொறுமையாக இருக்காது. அது கடுஞ்சொல். எப்போனா ஒரு தடவை விளையாட்டுக்கு பேசுறது வேற, அதுவே ஜென்மமாக இருக்கக்கூடாது. அதுதான் தவறு. கடுஞ்சொல்லாக இருக்கக்கூடாது. யாருன்னா வந்து ஐயா இங்கே எங்கே போனோம் பாருங்கள், சில வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லாமே கொலை. வயசு ஆக ஆக கோவம் தன்னாலே வந்துடும் பாருங்க. பாட்டி என்ன பண்ண அப்படி வயசானவங்க வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தொல்லை சரியாக கற்றுவாங்க. ஏன்னா வயதாக கோவம் தன்னாலே வரும். முதியவர்களுக்கு தான் அதிகமாக கோவம் வரும். சயின்டிஃபிக்காகவே அது உண்டு. அப்போது கடுஞ்சொல்லு பேசக்கூடாது, மென்மையாக பேசணும். ஒரு குழந்தைகிட்ட வந்து எப்பா ஒரு அண்ணனுக்கு உடம்பு இல்லை, இந்த மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போய்ட்டு ஒரு டோலோ மாத்திரணும் என்னன்னா இறக்கமாக சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன வரும்? சரி நம்ம யுவனேசன் சொல்கிறாரு, நான் போய் மாத்திரை வேணும். டேய் வா மாத்திரை வேண்டாம், உனக்கு வேறு வேலையாக கிடையாது, முடியாது, இப்போ எங்கன்னா போய் ரெண்டும் நான் தானே சொன்னேன். இதுக்கு எப்படி இருந்தது எப்படி இருந்தது? இதுதான் கடுஞ்சொல். அடுத்தது பயனில் கூறல். சில பேர் சம்மந்தமே இல்லாமல் 5 hour பேசுவோம் பாரு. இவர்னா பேசாத அவருக்கும் தெரியாது. பயனில் கூட பேசக்கூடாது, பயன் இல்லாமல். அப்போ என்ன பண்ண, சும்மா இரு. அதுதானங்கய்யா நம்மளுக்கு தெரியல. அதுக்கு எதனா இருந்தால் சொல்லுங்களா, அது எப்படிங்க சும்மா இருக்கிறது? வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா இருந்து பாரு 1 மணி நேரன்றதுன்னு அப்படி இல்லை. சும்மா இருக்கிறதுனா எந்த வேலையும் செய்யாமல் கம்முனுக்கத்தில் மனமும் அமைதியாக நாங்கள் சும்மா கொஞ்சம் ஏதோ யோசிக்கக்கூடாது. அது சிந்தனையில் உட்காருது. மனம் அடங்கி சொல்ல அடங்கினா மனம் அடங்கும், மனம் அடங்கினா புலன் அடங்கும், புலன் அடங்குச்சின்னு சொன்னால் ஆன்ம தரிசனத்தை நம்ம அழுதான் மூச்சு அடங்கும். எந்த அளவுக்கு நம்ம சொல்ல அடக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் அடங்கும். மனம் எந்த அளவுக்கு அடங்கும் என்னீங்கன்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருந்தீங்கன்னா இருக்கிறவங்க கூட மௌன விரதம் என்னீங்கன்னா, உணவு காலேருந்து உண்ணான் நோன்பு எடுத்துங்க. விரதம் இருக்கிற உண்ணான் நோன்பு எடுத்துக்கின்னு உபவாசம் இருந்து காலையிலேருந்து சாயங்காலம் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஃபுல்லாக பேசாமல் இருந்து பாருங்களேன். உணவு என்னைக்கு அதை சொல்லுவாங்க அதாவது ஒரு ப்ராவபில் ஒருத்தர் அற்புதமாக சொல்லுவார், வாட் யூ கேன் திங்க் ஈட் அண்ட் ட்ரிங்க் யூ கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங் இல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை உணவை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீங்களோ, நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எந்த உணவுகள் இருக்குதோ அதை வைத்தே நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது ஒரு 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 ஆங்கிலேயர் ஒரு ப்ராவபீடு வச்சுருப்பார். அது மாதிரி நம்ம செய்கிற வினை தான் நம்மளுக்கு வருது. அதுதான் சொல்கிறேன். அந்த பயனில் கூற அப்படிங்க அமைதியாக உட்காந்து பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக உணவு சாப்பிடாமல் நீங்கள் அந்த பேசாமல் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களை இனம் புரியாத ஒரு அமைதி தன்மையை நீங்கள் உணர்வீங்க. இது அடியெல்லாம் பயிற்சி செய்து பார்த்துருக்குறேன். நம்மளுக்குள்ளே என்றைக்கு உணவு கட்டுப்பாடு வருதோ, உணவு அடங்கும் போது புலன் அடங்கும்.
புலன்கள்லாம் அடங்கியிருக்கும். ஏன்னா உணவு இப்போது பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடுது, ஆமாவே இல்லையா? ஹார்ன் அடிக்கிறோம், ரேஸ் கொடுக்குறோம், லைட் எரியுது. அதே மாதிரி லைட்டு கண் அந்த ஹார்ன் தான் பேசுறது, இதெல்லாம் அடங்கிடும். பெட்ரோல் இல்லைன்னா ஆன் ஆகாது. அந்த மாதிரி பெட்ரோல் போடாமல் இருந்து பாருங்களேன், புலன் அடங்கும். புலன் அடங்கினேன்னா மனம் தானாக அடங்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியாத ஒரு அமைதி உங்களுக்குள்ள நிலவும். அந்த அமைதி பேரானந்தம் அமைதியாக இருக்கும். நம்ம அமைதியாக இருக்க தெரியாமல் தான் எதுவும் பண்ணுறோம். நம்ம என்ன தெரியல, சும்மா இருந்து பழகலை. அவள் பயனியில் பேசக்கூடாது, இதுவும் வினையில் சேர்ந்துடும். இது 2 பார்த்துட்டோமா? அதான் சொல்ல பாருங்க, ஒன்று மனம், ஒன்று வாக்கு தான் அது சொல்லுன்னு கூட வச்சுங்க. அதில் 4 சொன்னோம். என்னது சொன்னோம் அப்படின்னா, பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனில் கூறல். இது 4. அடுத்தது பார்த்திங்கன்னா பயனில் கூறாமைன்னு ஒரு அதிகாரமே வைத்தார் வள்ளுவர். அதெல்லாம் நம்ம எங்கே படிக்கிறதுக்கு நேரமே ஐயா, டைமே இல்லையா? டைம் இல்லைன்னு படிக்கிறத தவிர நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? அறிவை அறியுந்தோறும் அறியாமை கண்டற்றால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லதை கேட்டுன்னே இருக்கணும், நல்லதே சிந்திக்கணும், நல்லதே நடக்கும். நான் நல்லவனாக இருக்கிறேன், நம்ம மோசமானவனும் இருப்போம், அப்படி சொல்லிக்கணும். நான் நல்லவனாக இருக்கிறேன், நீ நல்லதே நடக்கும், என் நல்ல இடத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், என் நல்ல வருமானம் கிடைக்கும், அப்படி நல்லதே நினைங்க, நல்லது தானாக நடக்கும். நீ நினைக்காத ஒன்று செயலுக்கு வருதா பாருங்க. வெங்காய தோசை சாப்பிட்ணுன்னு நினச்ச உடனே போய் வெங்காயம் அரிஞ்சு அவன் கூட கொத்தமல்லி சட்னியும் அரைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நம்ம சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்தோடனே செயல் வருதா இல்லையா? இறைவனை அடையணுன்ற எண்ணம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதுக்கான செயலெல்லாம் வந்துடும். இறைவனை அடையிறது தான் நம்மளோட எண்ணம் அப்படின்னா அதெல்லாம் வந்துடும். நம்ம இந்த உலகத்தில் கண்டதும் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து கருமையத்தில் போட்டுக்கூடாது. இந்த உலகத்தில் பாருங்கள், சயின்ஸ். இங்கே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, எம்பிபிஎஸ்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரா? எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஊசி போடுவார். ஒரு தலைவலி போகிறோம், ஐயா எனக்கு ஒரு ஹெட் ஏக்காக இருக்குது, அதுக்கு ஒரு டேப்லெட். தலைவலி, எனக்கு ஃபீவர் அப்படின்னு ஒரு டேப்லெட். எனக்கு ரொம்ப ஒரு பல்லு வலிக்குது, அதுக்கு ஒரு கொடுக்குறது. கொஞ்சம் தான் பார்ப்பார். அதே அவர் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னன்னு தெரியலங்க, ரொம்ப நெஞ்சு படப்படன்னு இருக்குது, எண்டோஸ்கோப்பி கூப்பிட்டு பாருங்கன்னா பார்க்க மாட்டார். கண்ணு வலிக்குது, கண் ஆப்ரேஷன் பண்ணுங்க சொன்னால் பார்க்க மாட்டார். அதே பாருங்க, ஒருத்தர் அறிஞராக ஆகணும்னா ஒரே சிந்தனையில் இருந்தால் தான் அதில் அவர் ஆழம் காண முடியும். இப்போது பல்லை பற்றின டாக்டரு பல்லு மேலே கவனமாக இருந்தால் தான் பல்லை பற்றின சிந்தனையே இருக்கும். அதில் அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். டென்டல் கேர் போகிறோமா இல்லையா? சரி, இதயத்து மேலேயே சிந்தனையாகுது, கார்டியாலஜிஸ்ட் போகிறோம். டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் வேலை இருதயத்தை மட்டும்தான் சிந்திப்பார். அப்போ அவர் சிந்தனை ஃபுல்லாக இருதயத்து மேலே இருக்கவே அவர் அதுலேயே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். இன்னொருத்தர்கிட்ட போகிறோம், ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறார், அதுலேயே இருக்குது ஆப்தமோலாஜி அப்படின்னு நிறைய நாங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போனால் ஐ மேலேயே சிந்தனை, அதுலேயே இருக்கிறாரு பாருங்க. லங்ஸுக்கு போகிறோம், அந்த நுரையீரலுக்குன்னே தனி படிப்பு. கிட்னி அதுக்குன்னே தனி டாக்டர் இருக்கிறாங்க. இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்குலாம் அதுக்குன்னு தனி டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ், இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா கர்ப்பப்பைக்கு தனி டாக்டருங்க படிக்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் தனி கண்ணு டாக்டர் தனி, இந்த நாஸ்டில் மூக்குக்குன்னே தனி டாக்டருங்க இருக்கிறாங்க. நீங்கள் போனீங்க தெரியும். அப்புறம் அந்த ஏருக்குன்னே தனியாக டாக்டருங்க. அப்புறம் ஸ்கின்னுக்குன்னே தனியாக ஆப்தோலமாலஜின்னு ஒரு ஸ்டடி. அது ஸ்கின் நீங்களாம் போனீங்கன்னு தெரியும். நீங்கள் செட்டிநாடு போங்க, தனித்தனியாக போர்டு போட்டு நீங்கள் அடியன் படித்தீங்கன்னே வந்தேன் பாருங்கள். ஒரு டாக்டராக இருந்த ஒரு வார்டு ஒன்று. இப்போ குழந்தைக்கு போனால் பீடியாட்ரிக்ஸ், அப்போ தனியாக பாருங்கள், தனித்தனியாக ஒரு டாக்டரும் குழந்தைகள் நல மருத்துவரும் தனியாக இருக்கிறாரா இல்லைங்க. இப்போது அவர் குழந்தை நல மருத்துவர்கிட்ட போனால் குழந்தை பக்குவத்திலேயே இருந்து குழந்தை வாடா ஒன்றாவது வாடா அப்படின்னா அங்கே போட்டுமா டாக்டர் கத்தாத அப்படின்னு அடிச்சு ஊசி குத்தனா இன்னையா அவன் டாக்டர் படிச்சுட்டு வந்து கேமா இல்லையா, பொறுமை எழுந்துருவார். அந்த டாக்டர் அதே மென்டாலிட்டியில் அவர் இருக்கணும். ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ பார்ப்பேன். நான் ஒருத்தர் அவர் பார்த்தோன்னா ரொம்ப அந்த பீடியாட்ரிக்ஸை ரொம்ப பெரிய பட்டெல்லாம் வாங்கி அது அந்த தொழிலை காதலிக்கிறாங்க. அவங்க
அடின்னு இது மூலியமாக இவ்வளோ நேரம் சொல்லி வந்தது எதுக்குன்னா, இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு சிந்தனையா ஒருமையுடன் நினது அந்த வார்த்தை ஒரே பொருள் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் அவர் வல்லுநராக மாறுகிறார். கலந்து இருந்தால் அவர் மொத்தம் இப்போது நம்ம இங்கே ப்ரைவேட் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் போங்களேன், சின்ன அந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது அந்த ஒரே மிஸ்ஸே சயின்ஸ் எடுப்பாங்க, மேக்ஸ் எடுப்பாங்க, இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. அதே டீச்சர் எடுத்துமே காலேஜில் விட்டு எடுப்பாங்களா? எடுக்க முடியாது. காலேஜ் போனீங்கன்னா நியூட்ரிஷனல் பயோகெமிஸ்ட்ரினா ஒரே டீச்சர் தான், விட்டமின்ஸ்னால் ஒரே சார் தான் இருப்பார், சாஃப்ட் ஸ்கில்னால் ஒரு மேடம் தான் இருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று தான் ஆனதாக இருப்பாங்க. அது பயாலஜினா பயாலஜி சார், ஜுவாலஜினா ஜாலஜிக்கு தனியாக, பாட்டனினா பாட்டனி, மேத்தமேட்டிக்ஸ்னால் மேத்தமேட்டிக்ஸ், தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அப்போ தனித்தனியாக அதுக்குன்னே இருக்கும் போது சிந்தனை ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். அதில் அவங்க தேர்ச்சி பெற்று வல்லுநராகி முனைவர் பட்டத்தை பெறுவார். அப்போ என்ன தெரியுது? சிந்தனை நம்ம மனிதர்களாகிய நாம் ஒன்றையே நோக்கும் போது தான் அதில் சிந்தனை ஆழ்ந்து அது ஆழத்தை காண முடியும். அப்போ ஆன்மீக இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்ச சிவனைய செல்வர்களே, உங்கள் சிந்தனைனா எங்கே இருக்கணும்? சிவத்து மேலேயே இருந்தால் தான் இதில் நீங்கள் ஆழத்தை அப்படியே உணர்ந்து இதில் நீங்கள் சிவஞான போதம், சிவஞான சாத்திரம், அப்புறம் தோத்திரம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே உணர்ந்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் அந்த ஆழத்தை அப்போ கூட கண்டுவிட முடியுமான்னு கேட்டால் கண்டுவிட முடியாது இன்னி வரைக்கும். ஆனால் சைவ சித்தாந்தம் முடிந்த முடிப்பு. சைவ சித்தாந்தன்றதுக்கு என்ன பேருங்க? சைவம்னா சிவம் சம்மந்தப்பட்டது, சித்தம்னா அறிவு, அந்தம்னா முடிவு. அறிவினுடைய முடிவு தான் சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு எல்லா நூல்லையும் இருக்குது. வைணவத்துலேயும் சித்தாந்தம் இருக்குது, நம்மளுடைய கிறிஸ்தவத்துலேயும் சித்தாந்தம் இருக்குது, முஸ்லீம்லேயும் சித்தாந்தம் இருக்குது, எல்லாத்துலேயும் சித்தாந்தம் இருக்குது. வேதாந்த சித்தாந்தம் பேசாத சித்தாந்தன்றது எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம சைவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னங்க? சைவ சித்தாந்தம். ஆனால் இருக்கிற சித்தாந்தங்களே தலையாய் சித்தாந்தம் எதுனா சைவ சித்தாந்தம் தான். சைவ சித்தாந்தத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் சித்தாந்தம் வைத்து கொண்டார்கள். சித்தாந்தனாலே அது சைவ சித்தாந்தம் தான் தலையாய கொள்கையாக இருக்குது. அவள் பாருங்க, ஒரே சிந்தனையில் இருக்கும் போது ஆழங்கான்ற பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம சிந்தனையாளர்கள்லாம் சிவத்தையே நினைத்தார்கள். வேறு சிந்தனையே உனக்கு இல்லை, சிவமே சதா நினைக்கும் போது அந்த சிவமாம் அந்த சிந்தை இதனை தெளிவித்து சிவமாக்கி என்னை நம்மளுக்கெல்லாம் பாருங்க, ஒரு க்ஷணமும் ஒரு நிமிடமும் பல எண்ணங்கள் வந்து பாருங்க. ஒரு எண்ணமும் நல்லா அடியை சொல்ல சிந்திச்சிங்க. என்னோடய குருநாதர் இந்த புத்தகம் அடியன் பாருங்கள், புத்தகம் படிச்சுக்கினே இருப்பேன். எனக்கு அது நான் ரொம்ப புத்தக விரும்பி எனக்கு புத்தகம் படிக்காமல் இருக்கவே முடியாது. நிறைய புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது என்னோடய வியாதி. அது எல்லோரும் நாங்கள் சொல்ல முடியாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. செல்லில் கூட படிக்க மாட்டேன். அதேமாதிரி செல்லில் நிறைய பிடிஎஃப் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சயின்ஸை நான் சயின்ஸை ரொம்ப லவ் பண்ணி படிப்பேன். அதே மாதிரி ஆன்மீகமும் எனக்கு அறிவியல் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு இளம் வயதுலேருந்தே அறிவியல் மேலே ஒரு பற்று. அதேமாதிரி ஆன்மீகம் மேலே நிறைய நூல்கள் படிக்குது. அப்போ அந்த நூல்கள்லாம் நான் படிக்கும் போது அந்த வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய ஒரு அனுபவம் எனக்கு கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது. ஆனால் என் லைஃப்பில் அப்படி ஒரு அனுபவமோ அப்படி ஒரு வேதாந்த சித்தாந்தங்கள்லாம் நான் பார்க்கவே இல்லை. நம்ம காலகட்டத்தை இப்படி ஒரு மகரிஷி வாழ்ந்துட்டு போய்கிறாரான்னு நான் வியந்து போனேன். நம்மளை மாதிரி இல்லறத்தில் இருந்தவர் தான் நம்மளை மாதிரி வாழ்ந்து. நீங்கள் போய் இன்றைக்கி வீட்டில் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், வேதாத்ரி மகரிஷி. அப்படி ஒரு சயின்ஸு, மனவளக்கலை, நம்ம கருமையப்பதிவு, அப்படிலாம் நம்ம சிவத்தை பற்றி சைவத்தை பற்றிலாம் அவ்வளோ. இன்னும் ஒன்று, அவர் குறிப்பிட்டு ஒரு சமயத்தை எடுக்க மாட்டார். ஏன்னா எடுத்தார்னா அது சமயமாக மாறிடும் அப்படின்றதுக்காக பொதுவாக பேசுவார். திருக்குறள் மாதிரி உலக பொதுமறை மாதிரி பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் இந்த சைவத்தில் இருந்து இல்லை புரிதலோடு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மேலே பெரிய இன்பமாக தெரியும். அப்பொழுது தான் நம்ம அதில் சிந்திக்கும் போது ஒவ்வொரு எண்ணமும் நம்ம விதைக்காத ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருதா பார்த்தீங்களா? இல்லை, ஒன்று நாமளாக நினச்சிக்கிற ஒரு எண்ணம்,
அந்த சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு எண்ணத்தை நினச்சி நம்மளா துன்பப்படுறக்கூடிய காலம் இருக்குதா இல்லைங்களாங்க. நான் ஒருத்தர் வெளியே போயிட்டுமே வருவதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன வருது பாரு, என்ன வருது, ஐயோ காணுமே, லாரி வருமே, கொஞ்சம் எண்ணமா எதிர்வினை வருது. லாரி வரும், என்ன குட்டியான வருது, இவர் வேறு இவ்வளோ நேரம் காணும், எதுதோ சிந்திக்கும் எண்ணம். அதுவும் 2 வாட்டி ஃபோன் எடுக்கலாம் இன்னும் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல எண்ணம் கூட வராது பாருங்கள். அந்த டைமில் பல எண்ணெய் பதிவுகள் உருவாயிடும். சில எண்ணங்கள் பாருங்க சம்மந்தமே இல்லாத எண்ணம் வரும். மொட்டை மாடிக்கு போவோம், மேலே நின்று இருப்போம், அப்படி எட்டி பார்த்தா குச்சை எப்படி இருக்கும்னு ஒரு எண்ணம் சொல்லுதா இல்லையா. இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு இயல்பாகவே எதனா ஒரு எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் மனம்னு பேர். சதா மனம் நான் உயிரோடு இருக்கிறேன்றதுக்காக பல எண்ணங்களை கொடுக்கும். அடியன் சொல்ல வருது தெரியுமா, அந்த மன எண்ணங்களை கயற்றி விட்டுடணும். அதில் நம்மளை போய் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடாது. உண்மையாக சொல்கிறேன், அடியன் மனவளக்கலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது அதில் நானே மாட்டினேன். இதுக்கு தான் நான் என் நண்பர்கள்கிட்ட போய் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். இல்லைப்பா, இந்த டிஸ்கவரி சேனலில் மேன் வர்சஸ் வைல்டுன்னு அப்போல்லாம் ஒன்று போட்டு பார்ப்பீங்களா, ஏன் பார்த்துறீங்களான்னு தெரில. அது பார்த்துங்க, அவர் இந்த விலங்குகள்லாம் காட்டில் போய் நிறைய சாப்பிட்டு இந்த வீடியோலாம் போடுவார். அது சின்ன வயசு இருக்கும்போது அந்த மேன் வர்சஸ் வைல்டு நானும் என் தம்பி விரும்பி பார்ப்பேன். எங்கள் அம்மா பார்க்கவே மாட்டாங்க, அவங்க நிறைய பச்சையாக அந்த பாம்பு தவளைலாம் சாப்பிடுவோம். அப்போ நான் பார்ப்பேன். அப்போ ஒரு சொல்லுவார், பாலைவனத்தில் அந்த அவர் போய் கொண்டு இருப்பார். போகும்போது அந்த பக்கத்தில் அந்த புதை குழி இருக்கும். அந்த புதை குழியை அவர் பார்த்துருவார். அது புதைக்குழின்னு அவருக்கு தெரியும். என்ன பண்ணுவார், நம்மளுக்கு காட்டணுன்றதுக்காக வாண்டடாக அதில் குதித்து ரொம்ப நேரமாக போராடி அப்புறம் சாமி வெளியே வர முடியாமல் கூட இருக்கிற கேமராமேன்களோட காப்பாற்றி விட்டுக்கிறாங்க புதைக்குழின்னு ஒரு குழியில். அந்தமாரி நான் என்ன பண்ணேன், இந்த மனவளக்கலைன்னு ஒன்று இருக்குதே, மனசு அவ்வளோ வலிமையானதா. நானாக ஒரு கடுமையான ஒரு எண்ணத்தை போட்டு இந்த எண்ணம் மறக்க முடியுதா அப்படின்னு அது கூட போராட்டம் பண்ணலான்னு நான் அந்த கூட குதிச்சா பாருங்க. ஏன்னா நம்மளை வச்சு தான் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு ஆளை போய் நான் ப்ராக்டிக்கல் பண்ணக்கூடாதுல்ல. அந்த எண்ணத்துக்குள்ளே நானாகவே நுழைஞ்சேன். ஒரு தீய எண்ணங்களை 3 உருவாக்கி அதில் போய் என்னை அழுத்தி வச்சேன். நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, என்னையா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த எண்ணத்துலேருந்து என்னை வெளிக்கொண்டு வருவதுக்கு 3 மாத காலம் ஆச்சு. 3 மாத காலம் ஆச்சு. அந்த என் வீட்டில் ஒன்றும் தெரியாது, இயல்பான மனம் தானே, மனம் எப்படி வெளியே தெரிய போகுது. அந்த எதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணணும்ல, இது ஒன்றுமே ஆராய்ச்சி நோக்கோடு சிந்திக்கணும். நம்ம அந்த இறைவன் திருவருளால் அந்த அளவுக்கு எண்ணங்களோட வலிமையை பாருங்கள், கருமையற்பதிவோட எண்ணங்களோட வலிமையை பாருங்கள். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இப்போவும் அந்த எண்ணம் நான் இப்போ அது முழுசாக அந்த ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் அழியுமா ஐயான்னு கேட்டிங்கன்னா அழியவே அழியாது. ஒரு எண்ணத்தை நீங்கள் எண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எண்ணம் நம்ம அழியாது. அந்த எண்ணம் அழிஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் நாம் இருக்க மாட்டோம். நம்ம சாகிற வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த எண்ணம். இப்போ கூட அம்மா பாருங்க, சின்ன வயசு கதையத்தை கூட கரெக்டாக சொல்லுவோம். அந்த எண்ணத்துக்கு அழிவுக்குதான்னு கேட்டால் கிடையாது. அதுவும் பாருங்க, அந்த எண்ணத்தை எண்ணிட்டோன்னா அந்த கால சூழ்நிலை அழுகையோடு அந்த எண்ணம் வரும். நம்ம எப்பயோ நடந்திருக்கோம், ஆனால் அதை நினைக்கும் போது அந்த சூழ்நிலை அந்த கருமையம் அவ்வளோ இப்போ வீரியமானது. அப்படியே எடுத்து படம் போட்டு காமிங்க நம்மளுக்கு, நல்லதோ சரி கெட்டதோ சரி. இதுக்கு பேர் தான் அது உள்ளே போனோன்னா அந்த வினை ஈட்டக்கூடியதை 3ஆக பிரிகிறாங்க சைவ சித்தாந்தத்தில். ஒன்று ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். அப்படி வினை சாப்டர் 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த வினை கொள்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய வினைகளை அப்படி அது பாருங்க. ஆதி ஆன்மீகன்றது நாமளாவே வினை சிலதை உருவாக்கிறது பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருவாக்கி நாமளாக அடிக்கிறது. இப்போ யானை நல்லா குளித்து மண்ணை வாரி தலைமையில போட்டுக்கும், அதுக்கே தெரியும் நம்ம நல்லா இருக்கிறோன்னு தெரியும். இவனாவே இதுக்கு பாருங்க, உடம்பு நல்லா இருக்குது. சில பேர் அவங்களா வாண்டவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்களே இல்லையா, இது இவனாவே பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் தான் ஆதி ஆன்மீகம். டேட்டை கூட்ட சொல்கிறது நம்ம உடம்புக்கு எதிரானது.
ஆமாமே இல்லையா? அதெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு இறைவன் கொடுத்த உடம்புல ஒரு சின்ன விஷயம் கூட மாறுதல் பண்ணிக்கூடாது. இப்போ இவனை செய்யவா, ஐயானா கொஞ்சம் குண்டாக இருக்கணும். இப்போ அம்மாவா, அம்மா ஒல்லியாக இருக்கணும். இவங்க இப்படி ஷார்ட்டாக இருக்கணும், இவங்க ஹைட்டாக இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், இவங்க நடை இப்படி இருக்கணும், இவங்க பேச்சு இப்படி இருக்கணும், இவங்க இப்படி இந்த காலகட்டத்தில் சத்சங்கம் பண்ணணும், இவங்க இப்படி இருக்கணும், இந்த டைமில் கல்யாணம் நடக்கணும், இந்த டைமில் குழந்தை எல்லாம் கணிக்கப்பட்டிருக்குது. இப்போ சர்வசமாக இங்கே வரணுன்றது அவங்களுக்கு எழுதப்பட்ட வினை, அதை மாற்றவே முடியாது. ஆனால் இங்கே வரக்கூடாதுன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் வரவே முடியாது. அதுதான் அந்த பிராரத்த வினை. நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிற வினை அனுபவிச்சே தான் ஆகணும். அப்போ நம்ம இந்த சரி ஏற்கனவே அந்த மன வாக்கை பற்றி பேசியிருந்தோம்ல, மீண்டும் அந்த பேக் டு ஃபார்முக்கு வந்துடும் பாருங்க. அப்போது நல்வினை தீவினை ஈற்றத்தை நம்ம 3ஆக பார்த்தோம். ஒன்று மனம், ஒன்று வாக்கு, அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது காயம். காயம்னா உடம்பு ரீதியாக 3 வினையை செய்கிறோம் பாருங்க. ஒன்று கொலை, களவு, காமம். இது 3ம் உடம்பு ரீதியாக செய்கிற வினை பாருங்க. ஒன்று களவு செய்கிறோம் பாருங்க, நம்ம கையே அடுத்தோட பொருளாக அபகரிக்குது. ஒன்று திருடுறது, ஒன்று களவு, ஒன்று கொலை செய்கிறோம் பாருங்க, அது தீவினையில் வந்து சேர்ந்துடும். தீவினையை இந்த 3ஆல் தான் மேற்கொள்கிறோம். நம்ம தீவினையை மேற்கொள்கிறது இந்த 3ஆல் தான். அப்போ கொலை, களவு, காமம்னா முறையற்ற பால் கவர்ச்சி வைக்கிறது களவு. ஆமாம், இவ கவனம் ஃபுல்லாக அங்கே போயிட்டு இருக்குது பாருங்க. அது பேர் தான் என்னது, காமம். காமன்றது இயல்பாக இருக்கிறது. காமன்றதான் நீங்கள் எதை தவற எடுத்துக்கூடாது. காமன்னாலே ஆசைன்னு அர்த்தம். காமமகற்றிய தூயனவன் சிவ காம சகுந்தர நேயனவன் மாமரை ஓதும் செவ்வாயனவன் தில்லை மன்றென்னும் ஞானகதாயனவன் கல்லை கனிவிக்கும் சூச்சனவன் மூடி கங்கை கருளிய கர்த்தனவன் தில்லை செய்தம்பர சித்தனவன் தேவ சிங்கமவன் உயர் தங்கமவன் தன்னீன தந்தன அப்படின்னு பெண்கள் கும்மியடி வல்லார் பாடியதார். கும்மியடி பெண்ணே கும்மியடி கொங்கை குழுங்க நின்றேனே கும்மியடி. பாருங்க, காமம்னா என்ன, ஆசைகளை கடந்தவன் நம்ம ஐயன். அவனுக்கு ஆசை நம்மளுக்கு தான் பாருங்க. எனக்கு தான் ஆசை அடி கார் வாங்கலாமா கட்டலாம். நம்மளுக்கு ஆசைக்கு அளவு இருக்குதான் பாருங்க. ஒரு கார் கூட எங்கள் அப்பா நம்ம சொன்னேன், எனக்கு என்ன தெரியலப்பா புல்லட்டு ஓட்டணும்னு ஆசையாகுது. அவர் சொன்னார், கம்முன்னுறா புல்லட்டு வாங்க 2 லட்ச ரூபா ஆகுது. அதெல்லாம் ஒரு ஆசை தான். அதாவது பாருங்க, வேற என்ன, இப்போது ஒரு அவர் உடம்புக்கு எந்த ஆசை வர்றது இயல்பு தான். ஆசை இல்லாமல் என்ன அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆசை வைக்கிறது தவறு இல்லை, பேராசையாக மாறக்கூடாது. புல்லட்டு வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் அந்த புல்லட்டு தான் வாங்கணுன்ற எண்ணமே வச்சுக்கின்னு அது மேலேயே போக பேராசை வைக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ஆசை. ஆனால் அப்படியே ராவும் பகலும் உழைச்சி கோடி அப்படின்னா பேராசை பெருநஷ்டம். இப்போ ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆசைப்பட தவறு இல்லை, பேராசைப்படுறது தவறு. பாருங்கள், அப்போது அந்த கொலை களவு காமனா ஆசையிலேருந்து நீங்கள் வந்து யார் இப்போ சுவாமிக்கும் நம்மள மாதிரி ஐயோ பெருமை நினைக்கிறாராம், மிளகு பொங்கல் சாப்பிட்ணும், பஞ்சு மெத்தடு டைக்கின் இல்லை நல்லா ஏசி வாங்கி நல்லா போட்டுக்கணும் அப்படின்னு நல்லா ஏசியில் ஜில்லுன்னு தூங்கணும். ஆமாம், நல்லா சந்தோஷமாக அப்படியே நல்லா அப்படியே கிளப்பு அப்படின்னு சுற்றணும்லாம் நினச்சா இயல்பாக நம்மளுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இறைவனே இல்லைன்னா அவனுக்கு ராப்பகலற்று ஆனந்த சுரூபமாக இறைவன் இருக்கிறான். 6 தத்துவங்களை கடந்து இறைவன் எங்கே இருக்கிறான்னு சொன்னால், தத்துவங்கள் எல்லாம் கடந்து சுவாமி இருக்கிறான். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், பேராயிரமும் பரவி திரிந்து வானோர் ஏற்றும் பெம்மானை. சுவாமி 36 தத்துவங்களும் கடந்து இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? 36 தத்துவம். 36 தத்துவம் என்ன?
24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம். 5 + 7 + 24 சேர்த்திங்கன்னா 36 தத்துவம். இந்த 36 தத்துவங்களும் கடந்து தான் சுவாமி இருக்கிறான். அவன் தான் அதான் சொல்கிறாங்க பாருங்க, 6 தத்துவம் கடந்து நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்கும் நாள் உலகோ. பட்டினத்தார் பாடுறார். 6 36 கடந்து நீயும் நானும் 36 படிக்கடை தாண்டிட்டோம்னா இந்த மாயை மயக்கம் செய்யாது. மாயை ஒரு காலம் அழியாது. ஏன்னா மாயை ஒரு உள்பொருள். அன்றைக்கே சொன்ன அடியேன், ஆணவம், கண்மம், மாயை, இது 3 சேர்ந்தது பாசம். பாசம் இறைவன் எப்படியோ அது மாதிரி தான் உயிர்கள். உயிர்கள் எப்படி அப்படி தான் பாசம். இது 3 அனாதி. அனாதினா ஆதியற்றது அனாதி, அழிவு கிடையாது. அப்போது இறைவனுடன் உள்ள அடங்கி தான் அப்போ இறைவன் உள்ளடங்கி உயிர்களும், உயிர்கள் உள்ளடங்கி இந்த ஆணவ கண்மமாயும் உள்ளடங்கி இருக்குது. அப்போ இறைவன் விரிந்த வியாபகம், அதுக்குள்ளே உயிர் வியாபியம். இறைவன் ஒரு வியாபக பொருள், அதுக்குள்ளே வியாபியம், அதுக்குள்ளே வியாப்தி. சைவ சித்தாந்தத்தில் இறைவன் விரிந்து இருக்கின்றான். இறைவன் நிலப்பரப்பு மாதிரி இறைவன் இருக்கின்றான். அந்த நிலப்பரப்பில் ஒடுங்கிறது தான் கடல். இந்த உலகம் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. நிலப்பரப்பில் ஒடுங்கிறது கடல். கடலுக்குள்ளே ஒடுங்கியது உப்பு. உப்பு நீரை பற்றும், நிலத்தை பற்றாது. அதே போல் ஆணவ கண்ம மாயை உயிரை பற்றும், இறைவனை பற்றாது. இந்த விளக்கெல்லாம் உயிரில் பதிஞ்சு வச்சுக்கோ. நம்மளுக்கு தான் மயக்கம் செய்யும், மாயை இறைவனை மயக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளாம் கூட இது அனைத்தும் மாயை, எல்லாம் மாயை, மாயா மாயான்வான். ஆனால் இதுலேருந்து கொஞ்சமாச்சு விலைக்கு வர முடியுதா? எங்கேயா வரும்? எல்லாம் பேசுவோம். வீடு கிளம்பு, செண்டு பாட்டில் எங்கன்னு தேடும். தேடணுமா இல்லையா? காலைல விட்டு தேடிங்க அந்த நான் ரொம்ப நேரமா. ஆமாவே இல்லையா? அப்போ பாருங்க, எல்லாம் மாயையும் தெரிஞ்சால் கூட அந்த சொல்லுதல் வேறு, நம்ம அந்த வேறு. அப்போ அடியார்களுக்கு இந்த வினை கோட்பாடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த வினைன்னு பார்த்தோன்னா சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம் என்பது பல பிறப்புகளை ஈட்டிய வினையின் தொகுப்பு சஞ்சிதம். அந்த சஞ்சிதத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து போட்டு சுவாமி பிறவியை கொடுக்குறார். அந்த பிறவியை அனுபவிக்கக்கூடிய இந்த நிலை தான் சகல நிலையாகி இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் பாருங்கள், ஒன்று பிராரத்தாடி ஒட்டி தான் உடம்பு அமையுது பாருங்க. இப்போ இவனேஸ்லாம் இப்படி இருக்கணும்னா அவன் இப்படி இருக்கணும், அவன் ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், அலியாக இருக்கணும், அவன் குரங்காக இருக்கணும், குதிரையாக இருக்கணும், எல்லாருமா பாருங்க. இந்த சிந்தனை நம்மளுக்கு வருதா? ஒரு நாய் வருது, ஒரு குரங்கு வருதுன்னா கூட அது உடம்புலையும் உயிர், நம்ம உடம்புலையும் உயிராச்சே அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அந்த மரம் நிற்கிது, அது உள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது. ஆன்மா இருக்குது. அந்த மரமாகவே நிற்கணும்னு ஜட பொருளாக நிற்கிது. அது பண்ண வினை அது. அந்த மரம் எப்படி புண்ணியம் பெறணும்னா, யாருன்னா ஒருத்தர் சிவ சிவ அப்படின்னு துப்புறாருன்னு வச்சிங்க, அந்த எச்சில் போய் அந்த மரத்தில் பட்டுதுன்னா அடுத்த பிறப்பு மரத்துலேருந்து புழுவாயிடும். புல்லாகி புருடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவை. சுவாமி சொல்லும் போது புழுலேருந்து சொல்லியிருப்பார். ஆனால் மரத்துலேருந்து புழுவாக மாறும். மறுபடியும் புழு இருக்குது குளத்தில். ஒரு சிவனடியார் போய் காலை கழுவுறான்னு வச்சுக்கோ, அந்த காலோட அழுக்குலேருந்து இல்லை அபிஷேகம் பண்ணுற தண்ணி குளத்தில் போய் விழுது, அந்த பாலை குடிக்குதுன்னா அடுத்த பிறவி புழுலேருந்து மீனாகும், அடுத்த ஒரு உயர்ந்த. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு மேம்பட்டு புழுவாய் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாயி கனகலாய் வல்ல அசுரனாய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து உயர்ந்தேன் அப்படியே சொன்னாரு. இளைத்தேன் எம்பெருமான்னு சொல்ற. உயர்ந்தேன்னு சொல்லியிருந்தா இந்த உலக வாழ்க்கை உயர்வாயிடும். இளைத்து போ. எந்த இழைப்பு சொல்றாரு? ஆன்ம இழைப்பு. எல்லாரும் கூட அடி இந்த வேலைக்கு போயிட்டு வந்தேன். வந்த உடனே இந்த உலகத்தில் சந்தோஷம்னா எவ்வளோ ஏதோ போய் பேசினுக்கலாம், ஏதோ போய் ஹோட்டலுக்கு போகலாம், அப்படியே கூட வண்டி எடுத்து சுற்றினுக்கலாம், ஏதோ போய் காட்டில் கூட பேசின்னு
இப்போ அடியார்கள்லாம் நீங்களாம் கூட பாருங்கள், அவங்க அடியார்கள்லாம் நினச்சா கூட எனக்கு பெருமையாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், டிவி பார்க்கலாம், இல்லை எதோ பண்ணலாம். ஆனால் அந்த இறைவனை பற்றி சிந்திக்கணும்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுதான் நல்வினை. நல்வினை நீங்கள் ஈட்டியதால் தான் இங்கே வந்து உட்கார முடியும். இல்லை நிச்சயமாக உட்கார முடியாது. நீங்கள் நம்மளாம் செய்கிற நல்வினை அவர். அப்போ அந்த சஞ்சிதம்னு வினை சொன்ன பார்த்தீங்களா, அந்த வினை முழுசாக எப்போ கழியான்னு கேட்டிங்கன்னா, தீக்கை வாங்குறாங்க பாருங்க, அந்த அன்பர்களுக்கு குருநாதர் முழுசாக அதை அழிச்சிடுறார் சஞ்சிதன்ற கர்மாவை. ஆமாம், பழவினையை மட்டும். பல பிறப்புக்கு காரணமான பழவினையை எப்போ ஒரு மாணாக்கன் தீக்க வாங்குறானோ, அந்த தீக்க மூலயமா பழவினையெல்லாம் கழிஞ்சு போயிடும். அவங்க கொண்டு வந்த பிராரத்தை மட்டும்தான் தீட்சை வாங்கின நண்பர்களுக்கு இருக்கும். இதை மாணிக்கா சொல்வார், முந்தை வினை முழுதும் ஓய ஒரே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் பழவினைகள் பாரு வண்ணம் என் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை பழவினைகள் பாரு வண்ணம்னு ஒரு வரி சொல்வார் மாணிக்கவாசகர் தன்னோட திருவாசகத்தில். அப்போ அந்த இணையா திருவடி, அப்போ அந்த இன்னும் ஏதோ ஒரு பதிகத்தை வரும், கருடர் பழவினைகள் பாரு வண்ணம் அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போது அந்த பழவினைகள்னு சொன்னால் என்ன சொல்ல, அதுதான் சஞ்சிதம். பழவினைகள் பாரு வண்ணம், அந்த பழவினைகள் பாரு வண்ணம் ஏன் சொல்லிடுறாருன்னா, அந்த பழவினைகள் பார்த்து தான் நீ அதை அனுபவிச்சுட்டு நீ வரணும்னு காட்டுறாரு. பழவினைகள் பாரு வண்ணம் செய்கின்றான் என்ன சுவாமி. ஐயோ, வினைக்கு பயப்படணுமா வேணாமா? நாளிலிருந்து இங்கே வந்த அன்பர்கள்லாம் ஐயோ இவனே செய்ய சொல்லிட்டாருன்னு அந்த பயத்தோடு இருங்க. ஐயோ நம்ம ஒரு வினையை மேற்கொண்டால் கூட இது மூலியமா ஒரு பிறப்பு நம்ம வந்துடுமேன்னு பார்த்து பேசணும். அப்படி புரிதல் வந்துச்சுங்க, நம்ம செயலை கவனமாக செய்ய ஆரம்பிப்போம். டக்குன்னு பேச வருவோம், ஐயோ போய் பேசக்கூடாது, மனதளவுலேயும் பக்குவப்படும். அப்போ நம்ம பார்த்து கவனமாக இருப்போம். அப்போ தீக்க வாங்கினா பழைய வினை போயிடும். பிராரத்தம் என்பது இப்போ அனுபவிக்கக்கூடிய வினை. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துன்னு வந்துட்டோம், இங்கே வந்து மேலே நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்க, அது ஆகாமியம் மறுபடியும் போய் சஞ்சிதமாக சேர்ந்து மறுபடியும் இந்த சேர்த்து வச்சதில் கொஞ்சம் சஞ்சிதத்தில் கொஞ்சம் இப்படி பிறவி சுழற்சி நடந்துங்கன்னு இதுதான் சொன்னார். கரங்கு ஓலை போல்வது ஒரு காயம் பிறப்போடு இறப்பு என்னும் அறம் பாவம் என்ற இரண்டின் அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன்கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடல் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமோ. அப்போ பாருங்க, கரங்கு ஓலை போல்வது ஓர் காய பிறப்பு. இந்த பிறப்பை பற்றி கொஞ்சமாச்சு சிந்திங்க. ஐயோ நம்ம அடியன் கூட பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அடியன் சொல்கிற விஷயம்லாம் கொஞ்சம் சூட்சமாக ஞாபகம் வச்சுங்க. மன தூய்மை அடையணுன்னா மூச்சை வந்து கொஞ்சம் நேரம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ உக்காந்துட்டு மூச்சு காற்று போயிட்டு வரத கவனிங்க. அமைதியாக உட்காந்து மன தூய்மை அடையும். மூச்சு காற்று எந்த அளவுக்கு உள்ளே போகிறது வரத கவனிக்கிறீங்களோ இதுக்கு பேருக்கு தான் வந்து ஆனா பானா சதி அப்படின்ற ஒரு தியானம். இது ஒரு தியானம். இதெல்லாம் அடியன் என்ன சொல்லிட்டு பாருங்க, நல்லதை எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாங்க. அடியனுக்கு இப்பயும் சொல்கிறேன், எனக்கு கிறிஸ்தவமோ இஸ்லாமியமோ புத்தமோ எந்த சமயமோ சைவம் வெறுக்காது. எல்லா சமயத்தையும் தன்னகத்தே கொண்டதை எடுங்க சைவ சமயம். ஏன்னா யார் எதை சொன்ன என்ன, நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு எதுவுமே தடை கிடையாது. இது ஆனாபானா சதீஷ் தியானம் சொல்லுவது யாருன்னா புத்தர். ஆனால் அவருக்கு முன்னாடியே இது இருந்தது, அவரோட காலத்தில் அதை வலியுறுத்தி சொன்னார். ஒன்றும் இல்லை, மூச்சு காற்று கவனிக்கிறது தான் அந்த ஆனாபானா சதி. காற்று உள்ளே போகிறது, காற்று உள்ளே மூச்சு காற்று பொறுமையாக உள்ளே போகுதுல்ல, அதை உள்ளே போகிறத கவனிக்கிறதுக்கு பேர் ஆனா. வெளியே விடுறத கவனிக்கிறது பானா. உள்ளே போகிறது ஆனா, வெளியே விடுறது பானா. அதை கவனிக்கிறதுக்கு பேர் சதி. இதுக்கு பேர் தான் ஆனாபானா சதி தியானம். இதுக்கு பேர் தான் விபாசனா தியானம்னு நம்மளுடைய பெரிய ஒரு போது. இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தியான பயிற்சியில் அதை பாருங்க,
நம்மளுக்கு அஷ்டமா சித்திகள்னு நான் 8 இருக்குது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த அட்டமா சித்திகள் பார்த்திங்கன்னா இந்த 8 தான். அப்போது இயம, நியம, ஆசன. இயமம்னா ஒழுக்கம், நியமம்னா பூஜை புனஸ்காரம், ஆசனம்னா யோகாசனங்கள்லாம் செய்யுது. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். இதில் என்னன்னா சில பேர் இவனை செய்ய சொல்லிட்டாருங்க, உடனே வரேன் கண்ணை முறை இவனை செய்ய இருக்க சொன்னாருன்னு தியானம் பண்ணால் இருக்கவே முடியாது. ஏன்? இயமோ, நியமோ, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் எத்தனாவதாக வருது? 7ஆவதாக வருது. இன்றைக்கி பல சென்டர் நான் தியானம் சொல்லித்தரேன் கூப்பிட்டா எப்படி தியானம் சித்திக்கும்? முதல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், பூஜை செய்யணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், யோகாசனங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அடங்கும். எடுத்த உடனே ஒரு ஆளை ஒன்றும் இல்லை, யாருன்னா ஒரு கிரவுண்டில் விளையாங்க டக்குனு தியானத்தில் உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காராரா பார்ப்போம். உட்காந்து அவர் ஆள் உட்காந்து மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். மனம் ஒரு குரங்கு மாதிரிங்க. நீ என்ன தான் பயிற்சி பண்ணாலும் அதுக்கு இவனே செய்யாவும் அதுக்கு விளக்கான்னு கேட்டிங்கன்னா நானும் அதுக்கு விதி விலக்கு அல்ல. எனக்கும் உங்களை மாதிரி தான் பல எண்ணமோ நல்ல எண்ணமோ எனக்கும் வரும், கெட்ட எண்ணமோ எனக்கும் வந்திருக்குது, எதிர்வினையும் எனக்கு வந்திருக்குது. எனக்கும் ஏன்னா நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் விதி விலக்கு கிடையாது. நம்மளுடைய அருளாளர்களே பட்டினத்தார் போய் பாடுறார் ஏகம்பேஸ்வரர் கோயிலில் காஞ்சிபுரத்தில். இறைவா, என் மனம் ஒன்று நினைக்க, கண்ணொன்று பார்க்க, செவி ஒன்று கேட்க, மூக்கொன்று முறை, வாயொன்று பேச, எவ்வாறு உன்னை வழிபடுவேன் கட்சி ஏகம்பனே. மனசுக்கு எப்படிலாம் நம்ம பயந்தாங்க. ஒருவர் என்ன பண்ணாரு, ஐயா எனக்கு நான் தியானம், ஒரு பெரிய குரு ஒரு மடாதிபதி இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மடத்தில் ஒரு சீடர் ஒரு துறவிகளாக வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குருநாதர் சொல்கிறாரு எல்லாரும் தியானம் இருங்க அப்படின்றார். தியானம் இருந்துன்னே இருக்கிறார். ஒரு பூனை வந்து அவரை ஒராசினே இருக்குது. அவர் உடனே சொல்கிறார், ஐயா அந்த பூனை என்னை ரொம்ப உராசுது, எனக்கு தியானம் ரொம்ப தடைப்பட்டு போகுது, என்னால் கவனமாக சிரதையாக பூனை எனக்கு கவனம் சிதறடிக்குதுயா, நான் போய் காட்டில் போய் தியானம் இருக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஐயா சொன்னார், இல்லைப்பா நீ இங்கேயே தியானம் இரு, ஒன்றும் தவறு இல்லைன்றாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சரின்ட்டு ஒரு காட்டில் போய் தியானத்தில் அமர்கிறார். தியானத்தில் அமரும் போது என்ன பண்ணுறாருன்னா அந்த காட்டு வழியாக ஒரு பெண்ணு வந்து போகிறாங்க. எதுக்கு? தண்ணி எடுத்துன்னு வர அந்த காட்டு வழியாக அந்த ஒரு பெண்ணு வந்து வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குறாரு, அந்த அம்மா அப்படியே போகிறாங்க. போன உடனே அப்படி பார்க்குறாரு பாருங்க, அவர் கவனம் சிதறட்டு போயிடுது. என்ன பண்ணுறது, கவனம் சிதறி போகுது. ஆஹா நம்ம கண்ணால் பார்த்து அந்த தியானம் நம்ம கலைஞ்சி போகுதுன்ட்டு மறாவது நாள் போய் தியானத்தில் உட்கார மாதிரி என்ன பண்ணுறா சொன்னால் ஒரு நல்ல கருப்பு துணி, அந்த துணி எடுத்து நல்லா கண்ணை இறுக்கமாக கட்டிக்கிறார். அந்த கண்ணை இறுக்கமாக கட்டிக்கின்னு தியானத்தில் அமர்றார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, சரி இனி அந்த பெண்ணு வந்தால் கூட நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை, இன்றைக்கி என் கண்ணு என்ன பண்ண போகிறது இல்லைங்க, பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு உக்காந்துட்டார். உடனே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் டக்குன்னு அந்த பெண்ணு என்ன பண்ணுது, அந்த வழியாக வருது, ஜல்லுன்னு சத்தம் தியானத்தில் இப்போ உட்காந்துட்டார், கண்ணை கட்டிட்டார். அடடா இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு ஜல்னு ஒரு சவுண்டு. அந்த கோல் சத்தம் கேட்ட உடனே மரம் நல்லா பண்ணுறாருங்க, ஒரு துண்டு 2 துண்டாக போயிடுது. ஆமாம், ஒரு துண்டு என்ன துண்டாக போயிடுதுங்க, 2 துண்டாக போயிடுது. அப்போ அந்த என்ன பண்ணுறாருன்னா கண்ணுக்கு ஒரு துண்டு காதுக்கு ஒரு துண்டை கட்டிக்கிறார். கண்ணுக்கு ஒரு துண்டு காதுக்கு ஒரு துண்டு உடனே கட்டிக்கின்னு உட்காந்துருக்கிறார். மறுபடியும் அந்த அம்மா மரம் அதே மாதிரி தண்ணி, அந்த அம்மாவுக்கு இவர் இருக்கிறது தெரியாது. அந்த அம்மா ஒன்றும் இவர் மேலே கவனிக்கல, இவர் சிந்தனை தான் அப்படி போயின்னு இருக்குது. உரலை பண்ணுறாங்க அந்த அம்மா, அப்படி போகிறாங்க. நல்லா மதுரை மல்லிகை போச்சுன்னு போகிறாங்க.
உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே தியானத்தில் இப்போ அமைதியாக இருக்கிறாரு. கண்ணும் பார்க்கல, காதும் கேட்கல, அமைதியாக உட்காந்துக்கிறாரு. மூக்கு முகர்ந்து போகுது. 2 துண்டு 3 துண்டாக மாறி போயிடுது. 3 போன உடனே என்ன பண்ணுறாரு, மூக்குக்கு ஒரு துண்டை கட்டின்னு உட்காந்துருக்குது. அப்போ பாருங்க, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கும் இல்லை. இப்போ அமைதியாகிறார், நிஷ்டான புத்தியாகிறார். அந்த பொண்ணு வந்தாலும் தெரிய போகிறதில்ல, கொலுசு போட்டிருந்தாலும் கேட்க போகிறதில்ல, மூக்கு வந்தாலும் மூற போகிறதில்ல, எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. சற்றுன்னு ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது, இந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்திருக்குமோ? எதை சொல்லிச்சிங்க? இதை எதை வச்சு கட்ட முடியும்? இதுதான் கண்ணை துணி போட்டு கட்டிடலாம், காதை ஒரு துணி போட்டு கட்டிடலாங்க, மூக்கை ஒரு துணி போட்டு கட்டிடலாம். மனசு ஒரு பொருளாக இருந்தால் இட்ஸ் நாட் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அது ஒரு ஒரு பொருளோ ஒரு உறுப்போ கிடையாது. ஒரு உறுப்பாக இருந்தால் கூட நீங்கள் பல பேர் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க, கிட்னி அறுத்து போடுற மாதிரி. மனசுன்ற எவ்வளோ தற்கொலைக்கும் அதான் காரணம். வாழ்க்கையில் சாதி நல்லா பாருங்கள், கால் ஒரு ஸ்பெஷல் சைல்டுங்களை கூட ஒரு ஹேண்டிகேப்பில் கூட நல்லா என்ன பண்ணுறாங்க, நல்லா இந்த மாற்றத்தினால ஒரு உணர்வு இருக்குது, நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த தற்கொலை பண்ணிக்கிறோன்னா பாருங்கள், அறிவுள்ள ஆள் தான் இதெல்லாம் பண்ணுறான். உறுப்பு எல்லாம் நல்லாகிற ஆள் தான் அதை பண்ணுறான். அப்போ அந்த என்ன மனம் பாடாப்படுத்துது பார்த்தீங்களா? விடாதுங்க நம்மளை. நீங்கள் தயவு செய்து அடியா பெருமகளோட திருவடியெல்லாம் அடியன்னு வேண்டிக்கிறேன். மன புரிதல் இல்லாமல் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்தீங்க, திருவாசகம் எல்லாமே ஆன்மீக கல்வி சொல்லிடலாம். ஆனால் மன தூய்மை இல்லாமல் நம்ம ஆன்மீகத்தில் நிலை பெறவே முடியாது. அதான் சொன்னாங்க, மனம்தான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் அப்படின்னு சொல்லுவார்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அந்த பாடல். எனக்கு சிந்தனை ஞாபகம். அந்த பெண்ணு வருதான்னு நினச்சான் பார்த்தீங்களா, அந்த மனசை எந்த கயிறை போட்டு கட்ட முடியும்? அதுக்கு ஒரு கயிறு இருக்குதா, அதுதான் நம்ம அல்லல் பட்டுனது. அப்போ என்ன அடியால் தெரிஞ்சிங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், நம்ம கவனம் சிதறாமல் பேசணும்னா வெங்காயம்னு ஒரு சத்தம், இந்த பக்கம் ஒரு சத்தம், எல்லா சத்தத்துலேயும் நம்ம ஒரு சத்தம். அப்போ என்ன தெரியுது, உலக வாழ்க்கையில் பலது இருக்க தான் செய்யும். இது கூட இப்போ நான் அடியன் வீட்டில் இருக்கிறேன், நாளைக்கு நான் பூஜை பண்ணணும், நாளைக்கு நான் இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம எல்லா தொந்தரவும் இருக்கும். திடீர்னு நான் பூஜை பண்ண இப்போ டக்குன்னு இப்போ ஒரு குழந்தை பிறகு தானே வரும், பூஜை சாமானை இழுக்கும். டக்குன்னு இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா டக்கு அவங்களுக்கு எதனா ஒரு திடீர்னு ஒரு உதவி தேவைப்படலாம், இல்லை எதனா என்னோடய பூஜையில் ஒரு ஒரு தடை ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டு தான் செய்யும். ஒரு இல்லறத்தில் இருக்கணும்னு சொன்னால் பல விதமான ஓசைகள் இதெல்லாம் அனுசரித்து இதெல்லாம் இருக்கும். அதில் நம்ம ஒட்ட மாட்டோம்னு நினச்சிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. மனம்னா அப்படிதான்ப்பா, அது எதன்னா சொல்லட்டும், மனசே நீ எதன்னா சொல்லு, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படி அவர் நினச்சிருந்தாருன்னு வச்சிங்க, அவர் அதை சிக்கிருக்க மாட்டார். உடனே அவர் குருக்கிட்ட மீண்டும் ஆசிரமத்துக்கே ஓடியான்ட்டார். சாமியே எனக்கு பூனையே தேவலாம் பொழுது என் மனம் அன்னிலேருந்து அந்த பொண்ணை மறக்க முடியல. உடனே ஒரு குருநாதன் சொன்னார் தெரியுமா, ஐயா எனக்கு அந்த பொண்ணு அந்த நினைப்பே வந்துன்னு இருக்குது, அதை உடனே சொன்னார், நீ அந்த பொண்ணை நினைக்கணும்னே ஒருபோதும் மறக்கணும்னு விஷயத்தை தயவுசு நினைக்காத. நீங்கள் எதை மறக்கணும்னு நினைக்கிறியோ மறக்கணும்னு நினைக்கிறது ஞாபகம் வரும். வா சசமங்கரம்னு வச்சிங்க, இந்த விஷயத்த நான் எப்படின்னா மறந்துன்னு நினைங்களா, மறக்கவே முடியாது. ஒரு ஜென்னு கதையில் ஒரு குருநாதருக்கு போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு ஒரு சீடர், அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி எனக்கு ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஞானம் அடையணும்னா சில சிந்தனையை நீ மறந்து ஆகணுன்றார். நான் எந்த சிந்தனையாக இருந்தாலும் நான் மறப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு சொன்னால், இவர் ஒரு சிந்தனை சொல்கிறார், நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணுங்க, குளிக்கும் போது அவர் ஒரே ஒரு உபதேசம் செய்கிறார் பாருங்க. குளிக்கும் பொழுது குரங்கு நினைக்காதன்றாங்க. வாங்க 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 இல்லை வாங்க வாங்க
போமா உள்ள தண்ணி கொடுங்க உள்ள உள்ள போங்கண்ணா. அப்போ பாருங்கள் ஒரு சொல்கிறாரு, குளிக்கும் பொழுது நீ என்ன பண்ணி எல்லாம் சந்தோஷமாக இருப்பா, குளிக்கும் பொழுது மட்டும் குரங்க நினைக்காது நீர். இயல்பாக விட்டுருந்தா கூட இருந்துருவார்ல, ஒரு பயிற்சி பாருங்க. அவன் நினச்சி நம்ம ஏன்பா குரங்க நினைக்க போகிறோம் அப்படின்னு இயல்பாக வந்துட்டுக்கிறார். வந்துட்டு அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் பாத்ரூமில் உள்ளே போய் அந்த தண்ணியை மட்டும் அப்படி அப்படி தலையில் விடும்போதே குரங்க ஞாபகம் வந்துடுது. குரங்க மறக்கணும் சம்மந்தமே இல்லாம. குரங்குக்கு என்ன சம்மந்தங்கடா? குரங்க மறக்கணும்னு நினச்சாரு பாருங்க. பொண்டாட்டி வந்து இட்லி விற்குது, குரங்கு மாதிரி இருக்குது. பொண்ணு பார்த்தா சின்ன குரங்கு மாதிரி இருக்குது. குரங்கு மறக்கணும்னு நினச்சி அதே மென்டல் டிஸார்டர் ஆகிட்டார். அப்படி குருநாதர்கிட்ட போயிட்டு, ஐயா என்னால் இந்த நினைக்காமல் இருக்கவே முடியல, என்னன்னே தெரியல, இன்னைக்கு நான் ஏன் பேசி சொல்லாமல் இருந்தால் கூட நினைக்காம வந்துருப்பார். அதுதான் நம்ம மனம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நினைக்கும். அப்போ மனசை பற்றி புரிதல் வைத்து கொள்ளுங்கள். அப்போ மனம் வாக்கு காயங்களினாலே தான் நம்ம வினையை ஈட்டி கொள்கின்றோம். அப்போ மீண்டும் ஒரு தடவை நம்ம கருப்பொருள் இதோட இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதுக்கான கருப்பொருள் என்னென்னா மைய கருத்து இதுதான். வினைன்னு சொன்னால் நல்வினை, ஒன்று தீவினை. இந்த தீவினையை 3 விதத்தில் ஏற்றோம். அது எதுன்னு சொன்னால், ஒன்று மனம், வாக்கு, காயம். மனதின் மூலியமாக ஈற்றக்கூடிய வினை 3. ஒன்று மயக்கம், வெகுளுதல். வாக்கு மூலியமாக ஈற்றக்கூடிய காயம் 3. ஒன்று பொய், புறங்கூறல், பயனில் குரல், கடுஞ்சொல். அதே மாதிரி நம்ம உடலின் மூலியமாக நம்ம வைக்கக்கூடிய வினைகள் 3 பார்த்தீங்கன்னா கொலை, களவு, காமம். அப்போ அந்த 3 பார்த்தீங்கன்னா உடலின் ரீதியாக வரக்கூடிய காமம் பார்த்தோம். நல்லா சரி பார்த்தோம். ஆமாம், உடலின் ரீதியாக வரக்கூடிய தீண்டக்கூடிய நம்ம செயல் கொலை, களவு, காமம். இதுதான் இந்த தீவினை. இந்த 3 மூலியமாக நம்ம ஏற்றோம். அப்போ நல்வினையும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த பொதுவான சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம், இதுதான் நம்மளுடைய கர்மம். மரியாதைலாம் சிந்தையில் வைத்து நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதிகப்படியான சிந்தனை ஆபத்தை தரும். ரொம்பவே சிந்திக்காதீங்க. இது நான் ரொம்ப ஒரு வலியுறுத்தி சொல்கின்றேன் இந்த செய்தியை. சிந்தனை தான் ஒரு மனுஷனை உயர்த்தத்துக்கும் சிந்தனை தான் காரணம். அவனோட நிம்மதி உருக்குலையத்துக்கும் சிந்தனை தான் காரணம். சந்தோஷமாக கல்யாணம் நடக்கும், ஆனால் எதை பற்றி சிந்தின ஏன்னா கடன் வாங்கினது அதை போனது சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. சசமாக உங்கள் எல்லாருக்கும் அதான் அடியும் சொல்லிக்கிறேன். சிந்திக்காதீங்க. நான் அம்மா அடிக்கடி சொல்லுவேன், நானே சொல்லுவேன். அந்த பயிற்சி தான்மா தியானத்து மூலியமாக தான் சிந்தனை எடுத்துக்கணும். இப்போ மனுஷனாக இருந்த நம்ம அம்மா சொல்லி கரெக்டு, மனுஷங்களாக இருக்கிற நம்ம சிந்திக்காமல் இருக்க முடியாது. சிந்திக்கிறது தான் அதான் இப்போ நம்ம சிந்திக்கிறது தான் நம்ம மனுஷனோட அறிவுன்னு வச்சிங்க. ஆனால் சிந்திக்கிறது தவறில்ல, அந்த சிந்தனையை நிறுத்துவதற்கான திறமை நம்மளுக்கு இருந்தால் சிந்திக்கும். சில டைம் சிந்தனை ஒன்று இந்த ஃபேனு ஓடுது, சுவிட்சு போட்டோடனே ஃபேன் ஓடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஃபேனு நிற்கணும். ஓடுறதும் நிற்கிறதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுன்றது தான் என்னோடய கோட்பாடு. நம்மளை அது ஆளக்கூடாது, சிந்தனையை நம்ம ஆளணும். நீங்கள் ஆள்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம், சிந்திங்க. ஆனால் நம்மளையே ஆட்டி வைக்குதுன்னா தான் அது தவறு. நல்லா மீண்டும் சொல்லிக்கிறேன், அறிவுள்ள உயிர் நம்ம மனம், சிந்தனை, எண்ணம்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமே ஒழிய அது கண்ட்ரோல் நம்ம போகக்கூடாது. இதை தான் நினைக்கணும்னா இதை தான் நீ நினைக்கணும், இதுதான் எனக்கு வேணும்னா இதுதான் எனக்கு வேணும். நம்ம நினைக்கிறது தான் அது செய்யணும். என்னை மீறி ஒன்று செஞ்சால் நம்ம கண்டிப்பாக சொல்லணும், மனமே இதை ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு நினச்சி பாருங்க. மனதிற்கு வள்ளலாரெலாம் கட்டளையே போடுவார். மனதே நல்லதை நினை மனமே அப்படின்னு, நல்லதே நினை மனமேன்னு சொல்லி பழக்கணும். அதை ஏன் அடியும் சொன்னோன்னா, இங்கே அடியாரெலாம் உட்காந்துக்கிறீங்க, இந்த உடம்பு மட்டும் நாம் இல்லை. ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அது அர்த்தம் புரியும் பாருங்க. உடம்பு மட்டும் நாம் இல்லை, கருவி பாருங்க, உடல், உயிர், மனம், அந்த காரணம், ஞானேந்திரிய, கண்மேந்திரிய, தன்மாத்திரைகள் சொல்லக்கூடிய கருவி கரணங்கள்லாம் சேர்ந்தது தான் இந்த நம்ம உடம்பு.
இதில் ஒன்று கழட்டி விட்டுட்டா கூட இயக்கம் நடக்காது. ஐம்புலன் எல்லாம் முடியுங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? இல்லை. சரி, உயிரை மட்டும் தனியாக வைங்க, இயங்குமா? இயங்காது. உடம்பு மட்டும் தனியாக வைங்க, இயங்குமா? இயங்காது. அதான் உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்தால் தான் உயிர்மெய் எழுத்து செயல் நடக்கும். அதனால அடியா பெருமக்கள்லாம் இந்த வினை கோட்பாட்டை புரிஞ்சு நாளிலேருந்து நல்லதே நினைங்க. சிந்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இருங்க, தேவையானதை மட்டும் சிந்திங்க. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு, நாளைக்கு என்ன அப்படின்னு சிந்திச்சுட்டு அந்த சிந்தனையை அதில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு நடக்கும். அதே சிந்தித்து கொண்டே நம்ம இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளை கோட்பாடு. அதனால் அந்த கருத்தை நம்ம ஆணித்தரமாக வச்சிங்கோ. அதுதான் இன்றைக்கி அற்புதமாக வினை கோட்பாட்டை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இதை நம்ம யூடியூப்பில் நம்ம அதை பற்றி வினை கோட்பாட்டை பற்றி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அந்த நல்வினை தீவினை, அதையே பாருங்கள். அதனால் அடியார் பண்ணால் அந்த வினை கோட்பாட்டை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா வாழும் பொழுதே இதெல்லாம் தெரிஞ்சிங்க, அப்போ தான் நம்ம பார்த்து செய்ய முடியும். ஏனோ தானோ நம்ம வாழக்கூடாது. மனிதர்களாகியனா மனதை படித்த மனிதனாகிய நம்ம அறிவோடு வாழணும். அறிவு தான் நம்மளுக்கு சேர்ந்தது. அறிவோடு சிந்திங்க.